ஸோ இதை அப்படியே விட்டுறக்கூடாது சொல்லிட்டு நான் இதுக்காக ஒரு சர்வீஸ் எடுக்க ஆரம்பித்தேன். பேசிக்காக நான் வந்து டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் கிடையாது. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு. ஸோ கேம்ங்கிறது வந்து நாமளும் 4 பேர் சேர்ந்து வேற ஒரு பேட் மட்டும் கிடையாது. அது ஒரு பெரிய வந்து ஒரு அரசியல். அது நம்ம இறங்க போகும்போது நமக்கு வர அட்வைஸ் எல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்கும். மெச்சூரிட்டியே இல்லை, இந்த எஜுகேஷன் இல்லவே இல்லை, எப்படி இதை ஆரம்பிப்பீங்க. பட் ஏதோ நம்பிக்கை ஆரம்பிச்சோம். இன்றைக்கி நம்ம கேம் பார்த்தீங்கன்னா நேபாள் வரைக்கும் நம்ம கொண்டு போயிருக்கோம். நமக்கு நேபாளில் ஒரு டீம் இருக்குது, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் கேமை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் நிறைய இடத்துல இந்த கேமுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கேமுக்கு போகிறோம். ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறவங்க வந்து இருக்கிற ஒரு விஷயத்தையே ஆராய்ச்சி பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இதில் நம்ம நல்லா ப்ராடாக யோசிக்கணும். ஏன்னா இது முதல் முயற்சியாக நான் பண்ணேன். எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்து எனக்கு தான் தெரியும். ஏன்னா அட்வைஸ் கேட்டதுக்கான கரெக்டாக வார்த்தை இங்கே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ளேயே. கிட்டத்தட்ட ஒரு 2017, 18, 19, 20, 21 வரைக்குமே அதுக்கான ஒர்க் நடந்துருந்துச்சுன்னா கேம் ரூல்ஸ் இன்டோராக இருந்தது அவுட்டோராக மாற்றி கோல் அவங்க ஊரில் ஒரு டீம் வந்தாங்க. எதுவுமே எதிர்பார்க்கல. அன்றைக்கி என்னால் எதுவுமே கொடுக்கவும் முடியாது. ஸோ வந்தாங்க, அவங்க டீம் வச்சு விளையாடி காமிச்சோம். கேம் நான் பார்க்குறவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் சப்போர்ட் வர ஆரம்பிச்சு இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சைட்லேருந்து ஒரே ஒரு விஷயம் தான், எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் முடியும், நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். ஏன்னா எனக்குமே இதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு. நிறைய என்ன சொல்கிறது, டெக்னிக்கலாக நம்ம ஃபினான்ஷியலாகவும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் இது இருக்குது. பட் ஸ்போர்ட்ஸ்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் இயர் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு இந்த செம்மு நீங்கள் முடிச்சுட்டு வெளியே போகிறீங்க. அட்லீஸ்ட் ஒரு வாய்ப்பு எடுத்து இந்த கேமை பற்றி ஒரு 10% நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அது என்னோட தாங்க ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். சரி, ஓகே, நம்ம பர்சனல் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா சார்? இவரை நான் வந்து 2023 மீட் பண்ணி இந்த கேமை பற்றி சொல்லி அவருக்கு பிடிச்சுதான் சேர்மனாக வந்தாங்க. அப்படிதான் அன்னிவிசியா மேடம், பிரசிடென்ட் டாக்டர் ஐயப்பன், இவங்கெல்லாம் வந்து இந்த கேம் இந்த அளவுக்கு வளர்ச்சின்னா அவங்களால ஒரு மூல காரணம். ஸோ அவங்களை இது வரைக்கும் நான் எங்கேயுமே பெருசாக ஹைலைட் பண்ணது கிடையாது, சொன்னது கிடையாது. பட் இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சா அதனால தான் இந்த ஸ்டேஜ். மியூசிக் தான் இருக்கும். பட் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயம் இருக்கு. ராக்கெட் பாலோட கோல் போஸ்ட் சைஸ். ஸோ எல்லா கேமுக்குமே கண்டிப்பாக இருக்கும், ஒரு கோல் போஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம ராக்கெட் பாலோட கோல் போஸ்ட் சைஸ் 7 feet. இது வந்து ஒரு 7 அடி இருக்கிற ஒரு ஓகேவா? ஸோ இதான் நம்ம ராக்கெட் பாலோட கிரவுண்டு.
எல்லாரும் இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ் நம்ம ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சாலும் கேமோட அடுத்த பாயிண்ட் சிஸ்டம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு டாட் வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, இந்த டாட் எங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், சென்டர் ஆஃப் த 20 மீட்டர் போத் சைடும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அது வந்து ஒரு 3 மீட்டர் சர்க்கிள் வரும். இப்போ இந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் சர்க்கிள் சென்டர் ஆஃப் த F20 அதே மாதிரி சென்டர் ஆஃப் த F20 வந்துடும். இந்த 3 மீட்டர் சர்க்கிள் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா யாராலையும் உள்ள போக முடியாது. நாம நோட் பண்ணிக்கலாம். 7 மீட்டர் எல்லோ வந்து எவ்வளோ 5.5. அந்த ஒயிட் வந்து 1.5. இது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எல்லோ வந்து அன்பாயிண்ட் ஏரியா. இந்த எல்லோ நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீமுக்கு பாயிண்ட் கிடைக்க சான்ஸ் கிடையாது. ஓகேங்களா? தென் டாப் இந்த 1.5 ஃபீட் ஷூட் பண்ணா மட்டும் தான் நம்ம டீமுக்கு பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எல்லா கேமுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னது? பால் தான். சரிங்களா? ஆக்சுவலா இந்த பால் கிட்டத்தட்ட ஒரு 10 பால் யூஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பால் 2022 தான் கிடைச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பால் வந்து டெவலப்பர் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட இருந்தால் முதல்ல அந்த பால் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். தென் அந்த பிராண்ட் தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலி இந்த பால் வந்து ரொம்ப வெயிட் கிடையாது. இது கிராம் அதிகமாக போட்டுக்கும் 145 to 150 கிராம்ல தான் இந்த பாலோட சைஸ் இதே வெயிட்டே இருக்கும். பட் பாலோட சிக்கல் வந்து இந்த போட் சர்க்கிள் போட்டு மீட்டர்ல போட்டு சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 43 to 44 சர்க்கிள் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலோட டைட்டிங் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ராக்கெட் பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை கேட்டகரிஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸில். எத்தனை கேட்டகரிஸ் ஒரு மேட்ச் நடக்கிறதுக்குள்ள ஃபஸ்ட் என்ன நீங்கள் நோட் பண்ணுவீங்க? இந்த அண்டர் 14 அண்டர் 16 அண்டர் 17 சீனியர் சப் ஜூனியர் நிறைய இப்போ அதே போல பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் லைன் பாய்ஸ் டிஃபரன்ஸ். இந்த ராக்கெட் பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான். இதில் எந்த கேட்டகரி இருந்தாலும் எந்த லெட்டர் ஆனாலும் பால் சைஸ் மாறாது, ஒரே சைஸ் தான். ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதை ஹேண்டில் பண்ணுறது வந்து எரியது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு பொருளை டார்கெட் பண்ணி நீங்கள் ஒரு 10 நாள் ட்ரைனிங் எடுத்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஈஸி தான். பட் அது திருப்பி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இப்போ நீங்கள் எடுத்து போகிற ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ப்ரோவை நீங்கள் பால் எடுத்து உங்களை எங்கே வரும் ஒன்று உங்களுக்கு நேராக போய் என்ன ஒரு தாண்டி போகும் கரெக்டாக. ஏன்னா இது வந்து ஸ்பேஸ் அப்படின்னு இதுவே நீங்கள் ஒரு சத்து இருக்கிற ஒரு பொருள் இந்த பாலை எறியீங்கன்னா இந்த பால் இங்கே இருக்கிற உங்களால் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா சத்து பரசு அது எங்கே போட்டோம் அது கேட்கும் தான் பால் என்ன ஆகும் ரிட்டர்ன் போகும். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பால் நீங்கள் கோல் பக்கத்தில் எரிய கிடையாது. அது எரிஞ்சு இருக்குன்னா இருக்குன்னா
அவர் பண்ணா மட்டும் தான் இந்த கேமை பாயிண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஏதாவது 2 பேர் வாங்க. இந்த மாதிரி நீங்க பால் பாஸ் பண்ண முடியும். இப்போ இது எதுக்காக கான்ஸ்டியூஷன் எவ்வளவு ஸ்லோவா பால் பாஸ் பண்ணாரு, பட் பால் எப்படி போச்சு பாத்தீங்களா? இப்போ நார்மலா நீங்க ஒரு விஷயம் இப்படி பண்ணி இது எவ்வளவு ஸ்லோவா போயிருக்கும். ஸோ இந்த ஸ்பீடுக்கே இந்த பால் இந்த அளவு ரிட்டர்ன் கொடுத்தோம்னா அப்போ கிரவுண்ட்ல மேட்ச் நடக்கும். எதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்? பால் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே, இந்த எவ்வளவு பாஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்க சொல்றது உங்களுக்கு கீழே எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஃபோர்ஸா இருக்கீங்களா இல்ல ஸ்லோவா இருக்கீங்களா? அது பால் ரெஸ்பான்ஸ் பாத்தீங்களா? ஸோ இந்த பாலை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹேண்டில் பண்றதுல தான் விஷயம் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த பால் நீங்க 2 கையில கேட்ச் பண்ணி பழகணும். மொத்த கையில ஹேண்டில் பண்ணா பால் சின்னதா இருக்கு. எதையும் வேணா நீங்க ஒரு கையில எடுத்துக்கலாம். ஆனா கேட்ச் இப்படி தான் பிடிச்சோம். 2 கையில பிடிச்சா மட்டும் இந்த பால் உங்க கையில ஹேண்ட் ஓவர் ஆகும். இல்லைன்னா இது வராது. எப்படி ஸ்டார்ட் ஆகும்? இப்போ நிறைய கேம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு பேர் வச்சிருப்பாங்களா, மேபி எப்படி ஸ்டார்ட் ஆகும். இப்போ இது வந்து வீடியோ கிளிப் பண்ணி இது வந்து முத நான் சொன்ன ஒரு இனாகுரேஷன் மேட்ச் அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை காட்டா. அது இன்னொரு சப்ஜெக்ட் சொல்லிடுறேன். ஓகே, டாஸ் கண்டிப்பா எல்லா கேமுக்கும் டாஸ் முக்கியம். இந்த கேமுக்கு டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா டாஸ் கொடுத்து யாருக்கு எந்த இடம்னு டிசைட் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா ஒரு கிரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நேரா இருக்கும், ஒரு சைடு வெயிலா இருக்கும், ஒரு சைடு சர்ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்கும், இன்னொரு சர்ஃபேஸ் ரொம்ப நார்மலா இருக்கும். இப்போ 2 டீமுக்கு ஒரு ரெஃபரி ஆகும் இல்ல டீம் மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜ் ப்ரொடக்ஷன் சைடு என்ன பண்ண முடியாது. நீங்க இதை எடுத்து நாங்க இதை எடுத்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ டாஸ் தான் அதை பயன்படுத்தணும். டாஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ரெஃபரிஸ் யார் கேப்டன் ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட கோல் பக்கம் சூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்போனன்ட் டீம் அவங்க சைடு நிற்குவாங்க, உங்க டீம் வந்துருவாங்க. பட் 2 டீம் பால் பாசிங் பாத்தீங்களா? ஒரு பவுன்ஸ் வந்து நீ பால் பாஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல பாஸ் பண்ணி இப்ப யாருக்கு என்ன பண்ணலாம் இது புரிஞ்சதுக்கு அப்புறம் டீம் முடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு நீங்க ஒரு 5 பேர் இருக்கீங்க. இந்த 5 பேரும் பாலை இங்க தான் கொண்டு போக போறீங்க. ரெஃபரி என்ன பண்றாரு? பாலை ஷூட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் கால பாப்பீங்க. பாலை ஜம்ப் பண்ணி போட்டாங்களா இல்ல கரெக்டா போட்டாங்க பாஸ். ஓகே, அப்ப என்ன பண்ணுவீங்க? பால் கையில போட்டா எல்லோட பட்டன் பாப்பீங்க. 2 மூணு அதையே நம்ம பாஸ் பண்ணி போயிடலாம். ஏன்னா நம்ம பாயிண்ட்ஸ் எதிலிருந்து ஆரம்பிக்குது? அப்டேட்ஸ்ல எந்த ஒரு பாயிண்ட்டும் டவுன்ஸ்ல ஒரு பாயிண்டா தான் மாறும். அப்போ ஒரு ரெஃபரி நான் சொல்றது என்ன ரீசனா, ஒரு ரெஃபரியால இவ்வளவு சுத்தி பார்க்கணும். ஸோ இந்த கேமுக்கு எத்தனை அபிஷியல்ஸ் இருப்பாங்க செகண்ட் இருப்பாங்க நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு அபிஷியலா இருக்கிறவங்களுக்கு இதுல அவ்வளவு ரெஸ்பெக்ட் டாஸ்க் இருக்கு. ரெண்டாவது, இப்போ பால் ஷூட் பண்ணும்போது பிடிக்கிற ஒரு பிளேயர் பிடிக்கிறாரு. ஓகே, பிளேயர் பிடிச்சாருன்னு சொல்லி அப்படியே பாயிண்ட் கொடுத்து நிக்க முடியுமா? சொல்லுங்க, அங்கேயும் ஒரு டாஸ்க் இருக்கு. யார் பிடிச்சாரு அப்படி நோட் பண்ணணும். எனக்கு பாயிண்ட் பால் ஷூட் பண்ணணும் அது மட்டும் நம்ம மைண்ட்ல இருக்கும். ஆனா பாக்குற ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன தெரியும்? என்னடா எவர் என்ன கோல் போஸ்ட் பால் பண்ண மாட்டாங்க. ஆடியன்ஸ்க்கு எப்படி கிடைக்கும்? எல்லா பாலுமே வந்து நல்லா சார் என்ன பண்ணுங்க ஃப்ரெஷ் வாங்க. அடுத்த 5 நிமிஷம் சூப்பரா பாயிண்ட் எடுத்து ரோபோ இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க கேப்டன் இவர் என்ன பண்றாரு? 5 நம்பர் உள்ள அனுப்பிட்டு வெளியே அனுப்பி ரெஸ்ட் வச்சுட்டு அந்த 6 நம்பர் உள்ள கொண்டுவாங்க. இப்போ 6 நம்பர் விளையாடிட்டே இருக்க 5 நம்பர் ரெடி ஆயிட்டாருன்னா 5 நம்பருக்கு உள்ள வரதுக்கு ரோலர் சப்ஜெக்ட் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? 6வது டீச்சருக்கு இது இவரை வெளியே அனுப்பிட்டு அவங்க உள்ளவே என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இவரை என்ன பண்ணணும்? 5 பேலன்ஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, 4 3 2 ஒன்று இருப்பான். அந்த பிளேயரை தான் திருப்பி வெளியே அனுப்பிட்டு அவங்க உள்ள வரணும். ஸோ இதான் சொன்னா ரோலர் சப்ஜெக்ட் என்ன புரிஞ்சா நீங்களே பண்ணிட்டு மொத்தம் எனக்காக நீ வா உனக்காக நான் வரல இந்த எந்த ஒரு கண்டிஷன் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால ரோலர் சப்ஜெக்ட் இந்த கேம் கிடையாது. ஸ்கூல்லையோ காலேஜ்ல படிக்க
பால் என்கிட்ட எடுத்து வச்சுக்கோங்களேன், என்னை சுற்றி 4 பேர் என் டீம் இருந்தால் நான் ஆகணும். ஓகேவா? இப்போ நான் அந்த பால் தூக்கி அந்த இடத்துல வச்சுட்டா என்ன ஆயிடும்? சரிங்களா? ஸோ என்னோட பாலோட பொசிஷன் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலை ரிசீவ் பண்ணிட்டேன், பாலை இந்த சைடு போட்டு நான் இங்கேயும் கொடுக்கலாம். ஒருவேளை இங்கே போட்டால் நான் இங்கே தான் போடணும்னு நினைக்கிறேன், நான் பால் என்ன பண்ணலாம், இங்கேயும் பாஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன நடக்கக்கூடாது, பாலோட பொசிஷன் எடுத்து மூவ் ஆகிடக்கூடாது. இது எதுக்காக இப்போ சொல்லலாம், இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பால் என் கையில் தான், நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், பாலா 6 செகண்ட் மேலே என் கையில் வைக்க முடியாது. 6 செகண்ட் நான் பாலை கையில் வச்சுக்கணும். சரிங்களா? பால் கொண்டு ஓட முடியாது. இந்த கேம்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காற்று வேறு தள்ளுதல் சைடு நான் சரி சூப்பர் 5 இல்லை ஏடா நம்ம ஸ்கூல் சின்ன வேலை கூட சூப்பரில் எடுதான் இல்லைடா அவங்க இருக்கு வந்துருமா அப்படி அப்படி விடு அப்படி விடு அப்படி விடு out.